இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே இந்த மாதிரி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் தெரியாத்தனமா வளர்னது மூலியமா பிரீத்திக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சக்தியும் பொண்ணியும் காட்டில் வச்சு காட்டுவாசிங்களோட தலைமையில் மறுபடியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயம் தெரிய வந்துருது. அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டுட்டு வெண்ணிலா ஒரு பக்கம் வயிற்றுச்சலோட இருக்காங்கன்னா, பிரீத்தி அதை விட மிகப்பெரிய வயிற்றுச்சல்லையும் கோபத்திலையும் இருந்ததுனால அவங்க என்ன பேசுறோன்னே தெரியாம வாய் விட்டு சக்தியை ரொம்பவே உரிமையா திட்டினது மட்டும் இல்லாம பொண்ணையும் ரொம்பவே அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு பொறுக்க முடியாத சந்திரசேகரோ பிரீத்தியை செம்மையா வெளுத்து வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கேட்குற கேள்விகள் எதுக்குமே பிரீத்தியால பதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தன்னோட பையனை மனமேடையில பணத்துக்காக அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனவ தானே நீன்ற அளவுக்கு அவங்க கேட்டுறவே உடனே இதனால பிரீத்தி அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. ஆனாலும் அவங்க தன்னோட மனசுக்குள்ள இருக்க காதல் இன்னும் அப்படியே இருக்குன்ற அளவுக்கு அவங்க பேச உடனே இதை கேட்டுட்டு சக்தி செம கோவத்தோட பிரீத்திய திட்டினது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் இருந்த காதல் எப்பவோ முடிச்சு போயிடுச்சு. ஏன் நீ எப்ப என்ன அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போனியோ அப்பவே முடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப என்னோட மனசுக்குள்ள பொன்னி மட்டும்தான் இருக்கா, அவளுக்கு மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா பேசிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நீ வெளியாள், இந்த வீட்டுல கெஸ்டா மட்டும்தான் இருக்கன்னு சொல்லிட்டு கூட பிரீத்திய செம்மையா அவமானப்படுத்திடுறாங்க. அதனால பிரீத்தி ரொம்பவே கஷ்டத்தோட தலை குனிஞ்சு நின்று கண் கலங்கி அழுதுட்டு இருக்கும் போது அப்ப இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட அதை தாங்கிக்கவே முடியாது ஜெயாவோ ரொம்பவே முட்டாள்தனமா அவங்க கிட்ட பிரீத்தி இப்ப சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன சக்தியும் பிரீத்தி இன்னுமே என்னோட வாழ்க்கையில உரிமை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கா, இது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், யாருக்கு நான் பயப்படணும், மட்டும் இல்லாம இவெல்லாம் யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரீத்தி மேல இருக்க கோவத்தை ஃபுல்லா வெளிப்படுத்த உடனே இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ உரிமையா பிரீத்தி மேல கோவப்படுறதுல இருந்தே தெரியல, நீ இன்னுமே பிரீத்தியை தான் விரும்பிட்டு இருக்க. இந்த பொண்ணு இடையில வந்தவ, அவ சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு சரி உன்னோட வாழ்க்கையை விட்டு சரி ஒரேடியா போயிடுவா. அது மட்டும் இல்லாம உன்னை உருகி உருகி காதலிக்கிறவ கூட நீ இருந்தாதான் உன்னோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும், நீயும் சந்தோஷமா இருப்ப. அதனால நீ பிரீத்தியை இதுக்கப்புறமா இப்படி கஷ்டப்படுத்தாத. ஏன்னா பிரீத்தி மாதிரி ஒரு நல்ல மருமக எனக்கு தேடினாலும் கிடைக்க மாட்டா. அதனால இந்த பொண்ணிய ஒரேடியா உன்னோட வாழ்க்கையில இருந்து ஒழிச்சு கட்டதுக்கு அப்புறமா நான் இந்த பிரீத்தியை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு வெண்ணிலா ரொம்பவே ஷாக்ல இருக்கும்போது பிரீத்தியும் செம்ம சந்தோஷத்தோட இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு சக்தி செம்ம கோவத்தோட வாயை முடுங்க, இதுக்கப்புறமாவும் என் பொண்ணியை விட்டுட்டு நான் தனியா வந்துருவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க, சொல்லவும் சொல்லாதீங்க. என் பொண்ணிய போய் இந்த பிரீத்தி கூட கம்பேர் பண்றீங்க, என் பொண்ணியோட கால் தூசிக்கு கூட இந்த பிரீத்தி சமானம் கிடையாது. ஏன்னா அந்த மனமேடியில நான் தனியா தவிச்சிட்டு இருக்கும்போது அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவ எனக்கு கழுத்தை நீட்டினா. அது மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டியாவும் இருந்தா, நான் அவளை ஏத்துக்காம அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அவ அவ்வளவு பொறுமையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிய பத்தி கொஞ்சம் பெருமையா பேச ஆரம்பிக்க. ஆனா பவானியும் அது எல்லாமே இந்த பொண்ணியோட பிளான், அதை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல, இந்த பொண்ணு கூட இருந்தா உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும்டா, தயவு செஞ்சு அந்த பொண்ணியை விட்டு வெளியேவான்னு சொல்ல. ஆனா சக்தியோ என் பொண்ணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ எப்படிப்பட்டவ, இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கான்றதை நீங்க வேணா மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்கவே இல்லை. அதனால நான் கடைசி வரைக்கும் பொண்ணிக்கு துணையா தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம பொண்ணு இப்ப என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா அவ இன்னுமே என்னை பத்தி கவலைப்படுறான்றத அவளோட செய்கை ஒவ்வொன்றுல இருந்து என்னால நல்லாவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஒருவேளை பொண்ணி நான் பண்ண தப்புக்கு தண்டனையை என்னை விட்டு ஒரேடியா பிரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, நான் கடைசி வரைக்கும் அவளுக்காக காத்துட்டு இருப்பேனே தவிர மத்த பொண்ணு கழுத்துல தாலியும் கட்ட மாட்டேன், மத்த பொண்ணை மனசால கூட நினைக்க மாட்டேன். ஏன்னா என் மனசு முழுக்க பொன்னி மட்டும்தான் இருக்கா, அதை யாராலும் மாத்தவும் முடியாது மறுக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு பொன்னியை ரொம்பவே பாசமா பார்க்க. ஆனா இந்த மாதிரி சக்தி சொன்னது எல்லாத்தையுமே கேட்ட பொன்னியோ கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சக்தியை இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குனாலும் சக்தி நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவங்க ஸ்டன்னே ஆகி நிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தியோ செம்ம கோபத்தோட இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய நாடகக்காரின்றதை நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கதான் போற. அது மட்டும் இல்லாம நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்றதும் உனக்கு கூடிய சீக்கிரம் தெரியதா போகுது. அது வரைக்கும் நானும் உனக்காக வாழ்நாள் முழுக்க காத்திருக்க கூட தயாரா இருக்கேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தியும் சரி காத்திருக்காத அந்த இரு, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீ வேற எங்கனாலும் எனக்காக காத்துரு, ஏன் உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ எனக்காக வெயிட் பண்ணாலும் நான் கண்டிப்பா உன்னை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னோட நினப்பு முழுக்க பொன்னி மட்டும் தான் சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொன்னிய என் வாழ்க்கையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டுல இருக்கிறது அவ்வளோ சரி கிடையாது, அதனால உடனடியா நீ இந்த வீட்டை காலி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகரும் ஆமா சக்தி சொன்னது கரெக்ட் தான், நீ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஏன்னா உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு அழுக்கான ஆசை இருக்கும்போது உன்னால எப்படி இந்த வீட்ல இப்படி சகஜமா இருக்க முடியுதோன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா எங்களால அப்படி சகஜமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா பிரீத்தியை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது மட்டும் இல்லாம ஜெயா கிட்ட இந்த விஷயத்துல நீ தலையிட்டனா
அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்க, உடனே இத கேட்டுட்டு அப்படியே ஜெயா சைலண்ட் ஆகுறது மட்டும் இல்லாம, பக்கத்துல இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க வெண்ணிலாவும் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆனா பிரீத்தி செம்ம ஷாக்ல, அப்பன்னா நம்ம இந்த வீட்ட விட்டு போய் தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு சக்திய ஏக்கமா பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கா. ஆனா சக்தியோ பிரீத்திய கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம பொன்னியும் ரொம்பவே ஆச்சரியத்தோட சக்திய பார்த்துட்டு இருக்கா. பிரீத்தியும் செம்ம கொலவெறியோட பொன்னிய பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க.